ولا تؤثر وتمم بالخير وبك نستعين يا فتاح رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ارسله بالحق بشيرا ونذيرا ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك وقال نبينا صلى الله عليه وسلم من ولد له ثلاثة لم يصلي أحدهم محمدا فقد جهل أو كما قال عليهم الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதம் நிறைந்த ஜும்மாவுடைய பெருநாளில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எல்லா நிஅமத்துக்களையும் நம் அனைவர்களுக்கும் எந்த தடைகளும் தங்கடங்களும் இல்லாமல் முழுமையாக தந்தருள்வானாக. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை, மொஹப்பத்தை நம்முடைய உயிர் இருக்கும் வரை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நீடிக்க செய்து அந்த வழியில் நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் ஷரீஃபிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, அம்லம் யஅரிஃபு ரசூலஹு முன்கிரூன், இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விவரத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அவ்வலு நபி, முதல் நபியும் அவர்கள்தான், ஆஹிருன் நபி, கடைசி நபியும் அவர்கள்தான். அனைத்து நபிமார்களுக்கும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் தலைவராக இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹபீப் என்ற மகத்தான இறை தூதர் அவர்களுக்கு 40 வேதங்களில் ஒன்றான அல் குர்ஆன் ஷரீஃபை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அருளி அவர்களை கௌரவப்படுத்தினார். மிஅராஜ் பயணத்தின் மூலமாக தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வைத்து அவர்களிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பல்வேறுபட்ட அத்தாட்சிகளை வழங்கினான். இப்படியாக பல சிறப்புகளை பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். சூரத்துல் லுஹா, வல்லுஹா வல்லைலி இதா சஜா என்று சொல்லக்கூடிய சூரா லுஹாவினுடைய இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். வரஃபஅனா லக திக்ரக், பெருமானாருடைய உயர்வு குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செய்தியை பேசுகின்றான். வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய புகழை உமக்காகவே நாம் உயர்த்தினோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பெருமானாருடைய புகழை அல்லாஹ் உயர்த்தியதாக குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. முஹம்மது என்றால் புகழுக்குரியவர். முஹம்மது என்ற பெயரை
நபிகளாருக்கு வைத்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுதான். முஹம்மது என்ற பெயரை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்தவன் அல்லாஹுதான். இந்த உலகத்திலே பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக யாருக்கும் முஹம்மது என்ற பெயர் கிடையாது. பெருமானாருடைய பிறப்புக்கு பிறகுதான் இன்று வரை உலகத்தில் அதிகப்படியான மக்கள் வைத்திருக்கக்கூடிய பெயராக முஹம்மது மாறி இருக்குகின்றது. 2023 சென்ற வருடம் ஒரு சர்வே ஒன்று எடுக்கப்பட்டு இருக்கின்றது. என்ன சர்வே என்று சொன்னால், உலகில் வாழக்கூடிய மக்களில் அதிகமானோர் எந்த பெயரை சூட்டுகிறார்கள் என்ற சர்வே சென்ற வருடம் எடுக்கப்பட்டது. அதிலே 10 நபர்களுடைய பெயர்களை தேர்வு செய்யப்பட்டது. டாப் 10 10 நபர்களை தேர்வு செய்யப்பட்டது. அதிலே முதன்மையாக இந்த உலகத்தில் அதிகமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயரை வைக்கக்கூடிய பட்டியலில் முதல் இடத்தை பெற்றவர்கள் நம் உயிருக்கு மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிட்டத்தட்ட 13 கோடி சொச்ச மக்கள் முஹம்மது என்ற பெயரை வைத்திருப்பதாக சென்ற வருடம் சர்வேயில் வந்த தகவல். இரண்டாவதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் அதிகமாக இந்த உலகத்திலே பெயரிடப்பட்டு இருக்கின்றது. 6 கோடி மக்கள் மரியம் என்ற பெயரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர்களாக சூட்டியிருக்கின்றார்கள் என்று சென்ற வருடத்தினுடைய சர்வேகள் நமக்கு தகவலை தந்து கொண்டு இருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, ஆக பெருமானார் முஹம்மது என்ற வார்த்தையை நபிகளாருக்கு சூற்றி புகழை சேர்த்தவன் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். வாஸலத் இப்னு அஸ்கா என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் ஒரு ஹதீஸை ஒன்றை அறிவிக்கின்றார்கள். மன் உலித லஹு ஸலாஸத்துன், எவருக்கு 3 குழந்தைகள் பிறந்து லம் யுசம்மி அஹதுஹும் முஹம்மதன் ஃபக்கத் ஜஹில, அவர்களில் ஒருவருக்கு கூட யார் முஹம்மது என்ற பெயரை வைக்கவில்லையோ அவர் அறியாமல் இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். முஹம்மது என்ற பெயர் அவ்வளோ பெரிய சிறப்பை பெற்று இருக்கின்றது பெரியோர்களே. எனவே பிறந்த பிள்ளைகளுக்கு முஹம்மது என நீங்கள் பெயர் சூட்டி அழகுபடுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நாளை மறுமையிலே ஒருவரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழைப்பதற்காகவே நியமிப்பானாம். மன்கான இஸ்முஹு அஹ்மத் முஹம்மதா, யாருடைய பெயர் அஹ்மத் முஹம்மது என்று இருக்குமோ ஃபல் யதுகுலுல் ஜன்னா, அவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். பிலா ஹிசாபின் பி கராமாத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது என்ற பெயரை அவர்கள் வைத்த பரக்கத்தினால் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லட்டும் என்று முஹம்மது அஹ்மது என்ற பெயரை வைத்தவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நாளை மறுமையில் இப்படிப்பட்ட சிறப்பை தருகிறான் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர்கள் தான் நம் உயிரின் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பாகவே இந்த உலகத்திலே பேசப்பட்டார்கள். இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. பெருமானார் இந்த உலகத்திலே உதிப்பதற்கு முன்பே இந்த உலகத்திலே பேசப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலங்கள் 600 வருடம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி. பெருமானாருக்கு முன்பாக கடைசியாக வந்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த நபிகளாருக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட ஆண்டுகள் 600 ஆண்டுகள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து பேசியிருக்கின்றார்கள். மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் நிகழ்த்தும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவார்களாம். முசத்திக லிமா பைன யதை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சொல்வார்களாம், உங்களுக்கு முன்னால் வந்த வேதத்தை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி நான் வந்திருக்கின்றேன். முபஷ்ஷிரன் பி ரசூலி யஅதி மின் பஅத் இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால் ஒரு இறை தூதர் வர இருக்கிறார், வரப்போகிறார், அவர் பெயர் அஹ்மத், அதையும் சொல்வதற்கு நான் வந்திருக்கின்றேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் இந்த உலகத்தில் உதிப்பதற்கு 600 வருடங்களுக்கு முன்பாகவே பெருமானார் சம்பந்தப்பட்ட செய்திகளை உலக மக்களால் பரப்பப்பட்டு இருக்கின்றது. நபிமார்களால் அந்த தகவல்கள் பரப்பப்பட்டு இருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸ் ஒன்றை அறிவிக்கின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஒப்பந்தத்தை போட்டானாம். நீங்கள் வாழும் காலங்களிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் வதுமினன்ன பிஹி வதன்சுருனா, அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நபியாக நீங்கள் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருப்பீர்களா என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கேட்டுவிட்டு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே இந்த உலகத்திலே நபியாக அனுப்பினார். இப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த ஒப்பந்தத்தை சொல்லிவிட்டு தான் அவர்களை இந்த உலகத்தில் இறை தூதராக அனுப்பியதாக ஹதீஸ் கிதாபுகளிலே நாம் பார்க்க முடிகின்றது. ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை அனைவரும் பெருமானாரின் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே நபியாக அனுப்பப்பட்டு இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பாகவே நபிகளார் குறித்து அவருடைய புகழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பரப்பி இருக்கின்றான். பெருமானார் பேசப்பட்டு இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கொண்டுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்த சிறிய தவற்றிற்கு அல்லாஹ்விடத்தில் வசீலா தேடியதாக குர்ஆனுடைய வசனங்கள் தெரிவிக்கின்றது. நபியை கொண்டு யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று பெருமானாரை வசீலாவாக வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தவற்றிற்கு மன்னிப்பு தேடியதாக நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகின்றது. யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வசீலாவின் மூலமாக என்னை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்டானாம், உங்களுக்கு எப்படி அந்த முஹம்மது தெரியும்? அவர் இன்னும் பிறக்கவில்லையே, நீங்கள் தான் முதல் மனிதர், உங்களுக்கு எப்படி முஹம்மதை தெரியும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், யா அல்லாஹ் உன்னுடைய அர்ஷுக்கு மேலே நான் ஒரு எழுத்தை பார்த்தேன், அந்த எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டவுடைய வாசகத்தை நான் பார்த்தேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற எழுத்தை உன்னுடைய அர்ஷுக்கு மேலே நான் பார்த்தேன் யா அல்லாஹ். எனவே இந்த முஹம்மது சாதாரண மனிதர் அல்ல, இவர் மனிதரில் புனிதர், இவர் மிகவும் முக்கியமானவர். எனவே தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாக வைத்து உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறேன் யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக தப்சீர்களிலே நாம் விளக்கங்கள் பார்க்க முடிகின்றது. ஆக நபியின் மூலமாக வசீலா தேடி இந்த உலகத்திலே நபியாக அனுப்பப்பட்டவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு அனைத்து நபிமார்களும் கலிமத்தே ஷஹாதத்து கலிமாவோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோடு இணைத்து கொண்டார். பாங்குல சொல்றோம் பாருங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அதுக்கு அடுத்த வார்த்தை அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு நாளும் 5 நேரை பாங்குக்கு அழைக்கக்கூடிய வேளையிலே
அல்லாஹ்வின் மீது நாம் சாட்சியை சுமத்துகின்றோம். அல்லாஹ்வுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாம் சாட்சியாக அல்லாஹ்வோடு ரசூலையும் இணைத்து சொல்லக்கூடிய ஒரு புகழை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பெருமானாருக்கு ஏற்படுத்தினார். தொழுகையிலே அத்தஹியாத்துடைய இருப்பிலே ஓதக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த புனிதமான அந்த அத்தஹியாத்துடைய நேரத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அந்த அத்தஹியாத்திலும் அல்லாஹ்வோடு சாட்சியாக இறைத்தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான் பெருமானாருடைய புகழை பரப்பியவர். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆனிலே எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெயர் கூறி அழைக்கின்றான். யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவ்வா, உடைய வேதத்தை இறுக்கமாக நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை குறிப்பிட்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கின்றான். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, ஜக்கரியாவே உங்களுக்கு நாம் யஹ்யா என்ற பிள்ளையை நாம் கொடுப்போம் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர்களை அழைத்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களை குறிப்பிட்டு இருக்கின்றான். ஆனால் பெருமானார் குறித்து, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே பேசும் பொழுது ஒரு இடத்தில் கூட முஹம்மது என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. யா ஐயுஹர் ரசூல், யா ஐயுஹல் முஸம்மில், யா ஐயுஹல் முதஸ்ஸிர், யா ஐயுஹன் நபியு தாஹா யாசின், இது போன்ற பெருமானாரை சிறப்பு பெயர்களை வைத்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அழைத்ததாகத்தான் நாம் அவர்களுடைய சிறப்புகளை நாம் பார்க்க முடிகின்றது. முஸ்லிம்களிடத்தில் மட்டுமல்ல, ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத மக்களுடைய உள்ளத்திலும் நபிகளாருடைய புகழை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒலிக்க செய்தான். இஸ்லாத்திலே இணையாதவர்கள் பெருமானார் குறித்து புகழ்ந்து பேசுவார்கள். பெருமானாரை எந்த விதத்திலும் குறை சொல்ல மாட்டார்கள். இஸ்லாத்தை அவர்கள் தழுவவில்லை என்று சொன்னாலும் உள்ளத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்கள் குறித்து உயர்வாக பேசக்கூடிய ஒரு எண்ணத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒதுக்கி செய்திருந்தார். முதல் ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு இஸ்லாமிய படை சென்றது. இரண்டாவது ஹிஜ்ரத் தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றது. ஜாஃபர் இப்னு அபு தாலிப் என்று சொல்லக்கூடிய சஹாபியினுடைய தலைமையிலே ஒரு படை சென்றது. ஹிர்கல் மன்னன் அபு சுஃபியான் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை தழுவவில்லை. பிறகு அவர்கள் இஸ்லாத்தில் இணைந்தார்கள் என்பது வரலாறு. இப்பொழுது ஜாஃபர் இப்னு அபு தாலிப் அவர்களோடு சென்ற படையினரை மீட்டி தன்னுடைய நாடான மக்காவிற்கு அழைத்து வருவதற்காக வேண்டி காஃபிர்களுடைய பெரும் தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் அபு சுஃபியான் ஹிர்கல் மன்னரை சந்திக்கிறார். ஹிர்கல் மன்னர் அபு சுஃபியான் இடத்திலே, அப்பொழுது இஸ்லாத்தை அபு சுஃபியான் தழுவவில்லை, முஹம்மது எப்படி கேட்குகிறார். அந்த ஹிர்கல் மன்னர், அவரை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஏதாவது பொய் பேசுவாரா? வாக்குக்கு மாற்றமாக ஏதாவது அவர் நடப்பாரா என்று அபு சுஃபியான் இடத்திலே ஹிர்கல் மன்னர் கேட்குகிறார். அபு சுஃபியான் சொன்னார், முஹம்மது உண்மையாளர், அவர் கொடுத்த வாக்கை ஒருபோதும் தவறியது கிடையாது, வாக்கு மாறாதவர், அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவர், அவருடைய பார்வையிலே மிகவும் பேணுதலாக இருப்பார், அவருடைய செயலில் சுத்தம் இருக்கும் என்று அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்காத மக்காவினுடைய தலைவர்களில் பெரும் தலைவர்களில் ஒருவராக இருந்த அபு சுஃபியான் அந்த ஹிர்கல் மன்னரிடத்திலே சொன்னதாக நாம் வரலாற்று செய்திகளை பார்க்க முடிகின்றது. ஆக பெருமானாருடைய வாழ்க்கை குறித்து, அவருடைய சிறப்புகள் குறித்து, புகழ் குறித்து பெருமானாரை ஏற்காதவர்களும் பெருமானாரை புகழ்ந்ததாகத்தான் நாம் வரலாற்று செய்தியாக பார்க்க முடிகின்றது. குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அஸா ஐயபஅஸக ரப்புக மகாம மஹ்மூதா,
உங்கள் இறைவன் மறுமையில் உங்களை உயர்ந்த இடத்திலே, புகழுக்குரிய இடத்திலே வைப்பான் என்று பெருமானார் குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குரானிலே இடம்பெற்று இருக்கின்றது. வாழும் பொழுதும் பிறப்பதற்கு முன்பும் புகழோடு, வாழக்கூடிய காலங்களிலும் புகழோடு வாழ்ந்தவர்கள், மரணித்ததற்கு பிறகும் பெருமானார் புகழோடு பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இனி உலகம் முடிவு நாள் முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழோடு பேசப்பட்டு கொண்டிருப்பார்கள். நாளை அவர்கள் அல்லாஹுடைய இடத்திலே மகாமே மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய புகழுக்குரிய இடத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்று பெருமானாருடைய சிறப்பு குறித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உயர்தரமாக நமக்கு சொல்லித் தருகிறான். பெரியோர்களே, ஷஃபாத்து செய்யக்கூடிய உயர்தரமான ஒரு தகுதியை எந்த நபிக்கும் அல்லாஹ் வழங்கவில்லை. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பை வழங்கினார். நரகத்திற்கு தகுதியானவர்களை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தினால் மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை இருக்குகின்றது. வேற எந்த நபிக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஏராளமான பயன்கள் இந்த சமூகத்திற்கு இருக்குகின்றது. பெருமானாரை அங்கீகரித்த இந்த உம்மத்துக்கு இருக்குகின்றது. பெரியோர்களே, உமிழ் நீர், பெருமானாருடைய வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ் நீர் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பயனை தந்து இருக்குகின்றது. வரலாறுகளை புரட்டி பாருங்கள். மக்கமா நகரத்திலிருந்து மதினமா நகரத்திற்கு ஹிஜ்ரத்து செல்லும் பொழுது ஒரு குகையிலே தங்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒரு விஷஜந்து தீண்டி விட்டது. அதற்கு மருந்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியது தன்னுடைய உமிழ் நீர். அவர்களுடைய உமிழ் நீரை அந்த கொத்திய இடத்திலே, விஷம் தீண்டப்பட்ட இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவினார்கள். அந்த தடயமே இல்லாமல் போனது என்று வரலாறுகள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. உஹது யுத்தத்திலே கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடோடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள். உடைந்த உறுப்பை அப்படியே கையிலே தாங்கிய நிலையிலே, உடைந்த உறுப்பு கண்ணு குத்தப்பட்டு தொங்கிக் கொண்டு இருக்குகின்றது. கதாதா ரலியல்லாஹு தஆலாவுடைய கண் குத்தப்பட்டு அப்படியே தொங்கிக் கொண்டு இருக்குகின்றது. அந்த கண்ணை அப்படியே தாங்கிய நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு வருகின்றார்கள். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கண்ணை தன்னுடைய உமிழ் நீரால் தடவி பொருத்தினார்கள் என்று நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது. கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சொல்கின்றார்கள், என்னுடைய மௌத்து வரை பெருமானார் எந்த கண்ணிற்கு உமிழ் நீரை தடவி பொருத்தினார்களோ என்னுடைய மௌத்து வரை பார்வை மங்காமல் இருந்தது என்று கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் ஹதீஸ்களில் இடம்பெற்று இருக்கின்றது. இன்னும் கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், மறு கண்ணிலே பார்வை மங்கி போனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உமிழ் நீரால் பொருத்திய அந்த கண்ணுடைய பார்வை மங்காமல் இருந்தது என்று கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. பெரியோர்களே, இதுவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை புகழுக்குரியவர்களாக இந்த உலகத்தில் ஆக்கியதின் காரணமாக இப்படிப்பட்ட வெகுமதிகளை இந்த சமூகத்திற்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பெருமானாருடைய ஒவ்வொன்றும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சாயில் இப்னு யஸீத் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அடிக்கடி அவருக்கு தலைவலி வந்துடும். எப்போ பார்த்தாலும் தலையை பிடிச்சிக்கிட்டே உட்கார்ந்துருப்பார். இப்போ அவங்களுடைய ஹாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவரை அழைத்து வந்து, யா ரசூலல்லாஹ், இவர் தலைவலியிலே சிரமப்படுகிறார், இவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமஸஹ ரஅஸஹு வதஆ லஹு ஃபில் பரக்கா, அவருடைய தலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவி கொடுத்தார்கள். யா அல்லாஹ், இவருக்கு நீ பரக்கத்து செய்வாயாக,
என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து பிறகு ஒழு செய்தார்கள். அந்த ஒழு செய்த மேனியிலிருந்து ஒழுகக்கூடிய தண்ணீரை கதாதா சாயில் இப்னு யஸீத் அவர்கள் குடித்தார்கள். சாயில் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தகவல் தருகின்றார்கள், நான் பெருமானார் ஒழு செய்து அதிலிருந்து ஒழுகக்கூடிய அந்த தண்ணீரை நான் குடித்தேன். 90 வயது வரை இந்த உலகத்திலே நான் வாழ்ந்தேன். ஒரு நாள் கூட எனக்கு தலைவலி வரவில்லை என்று சாயில் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு தகவலை தருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையிலே தடவியதின் காரணமாக ஒரு முடி கூட 90 வயது வரை நரைக்கவில்லை என்று தகவல் தருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொன்றும் இந்த உம்மத்துக்கு பலனை தந்திருக்கின்றது. பெரியோர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியிலிருந்து வழியக்கூடிய வியர்வை துளிகள் அது மனம் கமலும் கஸ்தூரியாக இந்த சமூகத்திற்கு மாறி இருக்குகின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலிருந்து வந்த நீர் இந்த சமூகத்திற்கு பயன்பட்டு இருக்குகின்றது. சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். நேரம் கருதி சுருக்கமாக நாம் நிறைவேற்றி வருகின்றோம். சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், பத்ர் யுத்தம் கொண்டு சென்றிருந்த தண்ணீர் எல்லாம் தீர்ந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ் தண்ணீர் இல்லை என்று முறையிடப்படுகின்றது. ஒரு சிறு பாத்திரத்திலே கொஞ்சோண்டு தண்ணீர் இருக்குகின்றது. பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொஞ்ச தண்ணீர் தன்னுடைய விரல்களை வைத்தார்களாம். சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், விரல்களை அந்த பாத்திரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்ததும் விரல்களிலிருந்து நீர் சுனைகள் வெளிப்பட்டது. நாங்கள் என்னுடைய கண்ணால் பார்த்தோம். விரல்களிலிருந்து நீர் பீச்சி அடித்தது, நீர் சுனைகள் வெளிப்பட்டு தண்ணீராக எங்களுக்கு தந்தது. அந்த தண்ணீரின் மூலமாக நாங்கள் குடித்தோம், குளித்தோம், உணவுக்காக வேண்டி நாங்கள் சமையல் செய்தோம் என்று சஹாபாக்கள் பெருமானாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அந்த சிறப்புகளை விவரித்து சொல்கின்றார்கள். பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே தான் ராபியத்துல் அதவியா என்று சொல்லக்கூடக்கூடிய ஒரு சஹாபியத்தான ஒரு வலிமார்களுடைய குணங்கள் கொண்ட ஒரு பெண்மணி, இந்த உலகத்திலேயே சிறப்பான நீர் எது என்று நம்மிடத்தில் கேட்கப்பட்டால் எதை சொல்வோம்? இந்த உலகத்திலேயே மிக சிறப்பான நீர் ஜம்சமை சொல்லுவோம், அல்லது ஹவுலுல் கௌசர் அதை சொல்லுவோம். ராபியத்துல் அதவியா அவர்கள் சொல்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விரல்களிலிருந்து நீர் சுனைகளாக வந்ததே அதுதான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த நீர். அதற்கு அடுத்தபடியாகத்தான் கௌசர், அதற்கு அடுத்தபடியாகத்தான் ஜம்சம் தண்ணீர், அதற்கு அடுத்தபடியாகத்தான் நைல் நதியிலே ஓடக்கூடிய தண்ணீர் என்று ராபியத்துல் அதவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொன்னதாக நாம் பார்க்க முடிகின்றது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொன்றும் இந்த சமூகத்திற்கு பயனை தந்து கொண்டு இருக்கின்றது. இந்த உலகத்தில் எத்தனையோ சமூகம் அனுப்பப்பட்டது, ஆனால் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட சமூகம்தான் மிக சிறந்த சமூகம். எப்படிங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை உண்டான சமூகங்களுக்கு அதிகமான வாழ்நாட்கள் கொடுக்கப்பட்டு இருந்து 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார்கள், 950 வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் அந்த மக்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பை அமார் உம்மதி மாபைன சித்தீன வசபீன், குறைந்த ஆயுள் காலங்கள், அதிகபட்சமாக 60 வயது, அதை தாண்டி ஒருவர் இருக்குகின்றார் என்று சொன்னார், அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு. ஆனால் இந்த உம்மத்தினுடைய ஆயுள் காலங்கள் 60. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நபியினுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு லைலத்துல் கத்ர் இரவை அவர் பெற்றார். ஒரு இரவிற்கு 83 வருடம் அமல் செய்த நன்மையை அவர் பெறுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்பு. அதே போன்று 10 ஆண்டுகள் ஒருவருக்கு, 50 ஆண்டுகள் என்று சொன்னால்
நீங்கள் கணக்கெடுத்து சொல்லுங்கள், எத்தனை ஆயுள் காலங்கள், எத்தனை அமல்கள் செய்வதற்குண்டான பாக்கியத்தை நாம் பெற்று இருக்கின்றோம். அதே போன்று ஒரே ஒரு பராத் இரவு, ஒரே ஒரு மெஹராஜ் இரவு, இது போன்ற ஜும்மாவுடைய நாட்கள், ஒரே ஒரு ஜும்மா, இதை நாம் பெற்றோம் என்று சொன்னால் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட சமூகமாக உம்மத்தே முஹம்மதியா இருக்குகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த சலுகை, சிறப்பு. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களே, சகோதரர்களே. எனவே பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு ஒரு ரோல் மாடல். அவருடைய வரலாறுகளை, அவருடைய பிறப்பிலிருந்து மௌத்து வரை இடைப்பட்ட காலங்களில் என்ன என்ன நடந்தது, எப்படி அவருடைய நற்குணங்கள், தன்மைகள், அவருடைய வரலாறுகள் எப்படி இருந்தது என்பதை நாம் படித்து அதன் பிரகாரம் நடைமுறைப்படுத்துவது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கின்றது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பெருமானாரை நேசிக்கக்கூடிய சமூகமாக நம்மை ஆக்குவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. பெருமானாருடைய மன்னரையை சந்திக்கக்கூடிய அந்த மதீனா மகருக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யா ரசூலல்லாஹ் என்று பெருமானாருடைய ரவுலாக்கு முன்பாக நின்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தந்து அவருடைய ஷஃபாத்தை பெற்று நாளை சுவனத்திலே அவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய ஜமாத்தார்களே,